ஃபால்ஸு, 1ங்கிறது வந்து ட்ரூ. ஸோ அந்த மீனிங்ல தான் நம்ம வந்து டெர்மினாலஜி டிஃபைன் பண்றாங்க. 2டே கேஸ். 0ங்கிறது இங்க என்ன வரும்? ஃபால்ஸ்ன்னு வரும். அண்ட் 1ங்கிறது வந்து ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெசேஜ் வந்து சென்ட் பண்றோம். மெசேஜ் வந்து சென்ட் பண்ணா ரிசீவ் ஆகுதா? ஆகலையா? ரிசீவ் ஆச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். ரிசீவ் ஆகலைன்னா 0ஸ் கிடைக்கும். சரி. இப்ப எப்படி இந்த இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி எப்படி நோட் பண்றாங்கன்னா, இந்த கோடிங் தான். சரிங்களா? எரர் வருதா இல்லையா? ஏன் நோட் பண்றாங்கன்னா, எரர் இல்லாம போறதுக்கு நோட் பண்ணிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் வந்து வந்து கிரேட்டர் தென் 1 அண்ட் 1 டூ 1 மேப்பிங் அப்படின்னா, அந்த கோடிங் வந்து கண்டிப்பா ரீச் ஆகணும். அந்த ரீச் ஆகலைன்னா நமக்கு 1 டூ 1 மேப்பிங் வராது. அதனால வந்து அந்த 1 டூ 1 மேப்பிங்னா நம்ம சென்ட் பண்றவோட மெசேஜ் வந்து நம்மளுக்கு சென்டருக்கு போய் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகலைன்னா வந்து ஆகாது. அப்ப என்ன நடக்குது இங்க? 1 1 மேப்பிங்னா இங்க வந்து கம்மியாவும், வந்து அதிகமாவும் இருக்குது. அப்படின்னு மீனிங் என்ன? இங்க M1, M2, M3 3 வேல்யூ இருக்குதுன்னா, இங்க வந்து N1, N2, N3, N4 இந்த மாதிரி வேல்யூஸ் வருதுன்னா, கண்டிப்பா என்னவா இருக்கணுங்கிறாங்க? 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கணுங்கிறாங்க. 1 to 1 ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரீ இமேஜ் எக்ஸாக்ட்லி 1 இருக்கும். இமேஜோட ப்ரீ இமேஜ் எக்ஸாக்ட்லி தட் மீன்ஸ் 1 இருக்கணும். மோர் தென் 2 இருக்கக்கூடாது. சம் எலிமெண்ட்ஸ் வந்து இங்க ஏன் ஆன் டூ பத்தி சொல்லல அப்படின்னா, அந்த சம் பர்சனுக்கு வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகும் கூட போகலாம். அந்த 0ன்னு எலிமெண்ட் வரும்போது நமக்கு ரிசீவ் ஆகாத போகலாம். சரிங்களா? இப்ப ஒரு மெசேஜ் சென்ட் பண்றீங்க ஒரு 10 பேத்துக்கு அப்படின்னா, அந்த 10 பேத்துக்கு ரிசீவ் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான். அப்ப யாரோ ஒருத்தருக்கு வந்து ரிசீவ் ஆகாத போகலாம். சரிங்களா? யாரோ ஒருத்தருக்கு கூட ரிசீவ் ஆகாத போகலாம். சரிங்களா? அப்ப அதுக்கு தான் வந்து இங்க வந்து ஆன் டூ மேப்பிங் பத்தி சொல்ல 1 மேப்பிங் பத்தி தான் சொல்லாங்க. ஆன் டூ ஆகுமானா அது டவுட் தான். ஆகலாம், ஆக கூட போகலாம். அது நம்மளுக்கு தெரியாது. அது அந்த எரர் பொறுத்து தான் நமக்கு தெரியும். சரிங்களா? இதுதான் வந்து டெர்மினாலஜி, இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, இங்க பிங்கிற எலிமெண்ட், இங்க பின்னு எலிமெண்ட் இருக்குதுன்னா, சப்போஸ் ஒரு பிங்கிற எலிமெண்ட் எடுத்துட்டு, எங்க இருக்கும்? பி பவர் n. டொமைன் செட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த செட்டுக்கு பேர் டொமைன் செட் அண்ட் இந்த செட்டுக்கு பேர் வந்து கோடொமைன் செட். அப்ப இந்த செட்ல இருந்து நம்மளுக்கு என்னது? பிங்கிற எலிமெண்ட் இங்க இருக்குதுன்னா, அதனுடைய கோட் வேர்டு எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இ ஆஃப் பிங்கிற வேர்டு இங்க இருக்கும். சரிங்களா? இ ஆஃப் பிங்கிற வேர்டு இது கோடோட வேல்யூஸ். அதாவது இங்க இருந்து நம்ம கோட் ரன் பண்றோம். அந்த கோட் ரன் பண்ணி இங்க மூவ் ஆச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் கோட் மூவ். இ ஆஃப் பிங்கிறது கோட் வேர்டு மூவ். சரி, இது ஏன் 1 1 வந்ததுன்னா இது மீனிங். கண்டிப்பா நம்ம அனுப்புற மெசேஜ் வந்து போக வேணும். போகலைன்னா வந்து இஸ் நாட் பாசிபிள். அப்ப வந்து கரெக்டா கரஸ்பாண்டிங் பர்சனுக்கு போச்சுன்னா 1 1 இன்டூவா இருக்கும். போகும், போகாம கூட இருக்கலாம். அதனால தான் இன்டூன்னு வந்திருக்குது. ஏன்னா ஆன் டூன்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. சரியாமா?